இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரியான ஊரில் அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா மினிமம் 60லேருந்து 70 லட்ச ரூபா வரும். அதுக்கு ஒருத்தர் 20 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணுறாரு, மீதி 40 லட்ச ரூபாய் அவர் லோன் போகிறார் அப்படின்னா அந்த 40 லட்ச ரூபாய்க்கு அடுத்த 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணும். அதே மாதிரியான ஒரு வீடு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20,000 ரூபா வாடகைக்கு கிடைக்கும். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 லட்ச ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு 25,000 ரூபாய் எஸ்ஐபி ஃபிக்ஸடாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார்னா வித்தின் 10 இயர்ஸில் அவர் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 50 லேக்ஸாக இருக்கும். அது க்ரோ ஆகிருக்கிறது 1 crore 18 lakhs க்ரோ ஆகிருக்கும். இந்த 1 crore 18 lakhs வச்சு அவர் ஒரு நல்ல வீடு அன்னைக்கு வாங்கிடலாம். 10 இயர்ஸில் இந்த கமிட்மெண்ட்டும் முடிஞ்சிடும். இதுவே அவர் ஹோம் லோன் போனார் அப்படின்னா அவர் 40 லட்ச ரூபா லோன் வாங்கியிருப்பார், அதுக்கு இஎம்ஐ 40,000 ரூபா, அடுத்த 20 வருஷம் கட்டி முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு 90 லட்ச ரூபா இஎம்ஐயாக மட்டும் கட்டிடுவார். 20 வருஷம் கமிட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஹோம் லோன் வாங்குறத கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு ரெண்டல் ஹவுஸில் இருந்துட்டு அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு பெட்டர் ஈல்டு கிடைக்கும்.